வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நான் செய்ய போறது வெள்ளை சோள சுண்டல். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்து மிக்கது. இதில் ஒரு கப்பு வெள்ளை சோளம் எடுத்து 2-3 தரம் கழுவி தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விட்டு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற விடணும். 1 கப்பு தேங்காய் துருவல், 1 இன்ச்சு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் தோல் சீவி, 1 வரமிளகா, கருவேப்பிலை 1 பிடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். நல்லா ஊறி எடுத்து இப்போ குக்கரில் ஒரு 7 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்தில் வச்சோம்னா நல்லா வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். கலந்துடலாம். அடுப்புல வானலியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சாச்சு. வரமிளகாயை சொல்லி போடுறேன். இஞ்சியை போட்டுறேன். கருவேப்பிலை போட்டுறேன். இஞ்சி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படியே அதில் இறங்கியிருக்கும். இப்போ இந்த வெள்ளை சோளம் வேக வச்ச வெள்ளை சோளத்தை இதில் போட்டுக்கலாம். ஹையில் வச்சு இந்த தண்ணி வத்துறது வரைக்கும் வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். பேசிக்காக இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். கடலை பருப்பெல்லாம் போட்டோம்னாக்கா கொஞ்சம் பெருசாக தெரியும். இது சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா? இந்த வெள்ளை சோளம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கடலை பருப்புலாம் போட்டால் பெருசாக தெரியும். முந்திரி பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டோம்னாக்கா எக்ஸ்க்ளூசிவாக அதுதான் மெயினாக தெரியும். அதனால தான் நான் போடலை. உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. லேசாக தண்ணி இருக்கும்போது இந்த தேங்காயை இதில் போட்டுடலாம்.
லைட்டாக அப்படி கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுது.